என்னதான் நடக்க போகிறதுக்கப்புறம் இந்த பாகியலட்சுமி கதையில் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இனியாவுடைய திருமண வாழ்க்கையை வச்சு மட்டும்தான் இப்போ கதையை ஓட்ட போகிறாங்கன்னு தெரிஞ்சிடுச்சு. அதாவது அது திருமண வாழ்க்கை இது ஒன்றும் சரிபடாது. அந்த பொண்ணுக்குன்னு மனசில் பிடிச்ச ஒரு பையனை விட்டுட்டு எப்போ வீம்புக்குன்னு போய் வந்து ஒரு பிள்ளைக்கு ஒரு பையனை கட்டி வச்சாங்களோ அப்போவே இது உருப்படாது அப்படிங்கிற மாதிரி தான் கதையை இப்போ கொண்டு போக போகிறாங்க. ஸோ இப்போ தெளிவாகவே தெரியுது, இந்த நிதிஷ் ஃபேமிலியில் அந்த சுதாகர்லேருந்து எல்லாருமே ஓவராக பேசுகிறாங்க, ப்ளஸ் சந்தேகப்படுறாங்க, அந்த ஆகாஷோட சேர்த்து வச்சு பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு அப்படியே கொந்தளிச்சு வந்து இப்போ பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா, வாங்க போகலாம் அப்படின்னு கோபியை கூப்பிட்டுட்டு நேராக வந்து முன்னாள் கணவனும் மனைவியுமா கிளம்பி போய் அந்த சுதாகரோட பையன்ட்ட நிதிஷ்ட எல்லாத்தையும் பேசுகிறாங்க. வந்து என் மக ரொம்ப நல்லவ, அவளுக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது, அவளை பற்றி தப்பாக பேசாதீங்க, அவள் வந்து அங்கே வர்றது என்னை பார்க்க மட்டும்தான் வரா அப்படின்னா தெரியும், அவள் எதுக்கு வரான்னு எனக்கு தெரியும், அவங்க வரது அவனை பார்க்க தான் வரா, அவங்க பழகுறாங்கன்னு தெரியும் அப்படின்னு இந்த நிதிஷ் அப்படியே குரலை வசதி பேசுகிறாரு. எப்பெல்லாம் சுதாகர குரலை சத்தியோ இல்லை வந்து ஒரு கேள்வி கேட்குற மாதிரியோ இனியா பேசினா, எங்கள் அப்பா கிட்ட அப்படி பேசாத அப்படின்னு நிதிஷ் சொல்கிற மாதிரி வந்து தலையிலே நொங்குன்னு ஒரு கொட்டு கொட்டி, எங்கள் அம்மாட்ட நீ மட்டும் என்ன எப்படி பேசுகிற வாய மூடு அப்படின்னு நிதிஷை வந்து இனியா சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஆனால் அப்படி சொல்ல விடாது இந்த சமூகம் அப்படிங்கிறதுனால இப்போ பாக்கியாவே மிரட்டுறாங்க. ஆனால் கோபம் இருக்க மாதிரியே தெரில, இந்த டப்பிங் வாய்ஸில் இருக்க கோபம் இவங்களுடைய முகத்தில் ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னு பல நேரங்களில் நமக்கு புரியவே இல்லை. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன நடந்தாலும் சரி என் பிள்ளை இன்னொரு இந்த மாதிரி பண்ணுறீங்க, இந்த மாதிரி பேசுகிறீங்க, நீங்கள் காயப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன், நான் யார் நினச்சிட்டு இருக்கீங்க அப்போ காமிப்பேங்கிற அளவுக்கு அவங்க மிரட்டிட்டு வராங்க. ஆனால் இதை கண்டிப்பாக யாரும் விட போகிறதில்ல. அப்போ அந்த ஹோட்டலை மூடுங்க, ஹோட்டலில் இருக்கிறனால தானே அவன் வரான், இல்லை அவனை வேலையை விட்டு அனுப்புங்கங்குவாங்க. உடனே இதெல்லாம் அந்த பாருங்கள் ஹோட்டல் விவகாரம் அது இதுங்கிற விஷயம் எல்லாமே வந்து என்னோடய பர்சனல் சாய்ஸ், அதில் நீங்கள் தலையிடுறதே தப்பு. உங்கள் வீட்டில் இருக்க என் பிள்ளையை சந்தேகப்படாமல் இருங்கன்னா அதை விட்டுட்டு எனக்கு ஆர்டர் போட்டுட்ருக்கீங்களா அப்படின்னு கோவமாக வந்து பாக்கியா பேசுவாங்களா, இல்லை ஹோட்டலே மூணா பெட்டர்னு சொல்லிட்டு இப்போ ஈஸ்வரி வந்து சொல்லி அவனை வேலையை விட்டு நிப்பாட்டுன்னு சொல்லி அவங்க ஏதாவது புது குட்டி கலாட்டாவை கிளப்பின்னு கதை போதாங்கிறத பார்க்கணும். இந்த ஆகாஷ் விவகாரம் அந்த இனியா விவகாரத்தில் கதை கடைசியாக வந்து இனியா வந்து அங்கே விவாகரத்தை வாங்கிட்டு வந்து இந்த ஆகாஷை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தான் முடிய போகுதோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. உங்களுக்கு அதை பற்றி என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். அப்படியே இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.